ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற எளிய சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் தனது சிறிய பட்டறையில் கடினமாக உழைத்து களிமண்ணாலான பானைகள், கோப்பைகள் மற்றும் ஜாடிகளாக வடிவமைத்தான். அவன் தனது வேலையை விரும்பி ஒவ்வொரு பானையையும் அழகாக செய்வதற்கு எப்போதும் முழு முயற்சியுடன் உழைத்தான். ஒருநாள் காலை ரவி எண்ணினான், இன்று நான் இதுவரை யாரும் கண்டிராத மிகச் சிறந்த பானையை உருவாக்குவேன். அவன் சிறந்த களிமண்ணை கவனமாக தேர்ந்தெடுத்து பானையை வடிவமைத்தான். ஆனால் வேலை செய்யும் போது பானையின் ஒரு பக்கத்தில் சிறிய விரிசல் தோன்றியது. ஐயோ! ரவி பெருமூச்சு விட்டான். இந்த பானை சரியானது அல்ல. அவன் அதை ஒதுக்கி இன்னொன்றைத் தொடங்கினான். இந்த முறையில் வடிவம் சரியானது, ஆனால் கைப்பிடி கொஞ்சம் வளைந்து வெளியே வந்தது. மீண்டும் சரியானது அல்ல, அவன் சோகமாகச் சொன்னான். நாள் முழுவதும் ரவி பல பானைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றிலும் சிறிய குறைபாடு இருந்தது. ஒரு பள்ளம் அல்லது கொஞ்சம் சீரற்ற கோணம். மாலை நேரம் வந்தபோது அவன் சோர்வாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தான். அப்போதுதான் ஒரு வயதான பெண் அவனது பட்டறைக்கு வந்தாள். அந்த வயதான பெண் ரவியிடம் அன்பாகச் சொன்னாள், உன்னுடைய பானைகளில் ஒன்றை நான் வாங்கலாமா? என்னுடைய பழைய பானை உடைந்துவிட்டது. ரவி அலமாரியை காட்டி சொன்னான், நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவை சரியானவை அல்ல. வயதான பெண் சிரித்துக்கொண்டு சிறிய விரிசல் உள்ள பானையை தேர்ந்தெடுத்தாள். அவள் அதை தண்ணீரில் நிரப்பி வீட்டிற்கு கொண்டு சென்றாள். மறுநாள் அவள் திரும்பி வந்தாள், கண்களில் மகிழ்ச்சி. ரவி, உனக்கு தெரியுமா, நான் இந்த பானையில் தண்ணீரை எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு முறையும் சில துளிகள் விரிசல் வழியாக விழுகின்றன. அவை என் பாதையில் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுகின்றன. உன் முழுமையற்ற பானைக்கு நன்றி, இப்போது அழகான பூக்கள் பூக்கின்றன. ரவி ஆச்சரியப்பட்டு மனதைத் தொட்டான். அவன் உணர்ந்தான், முழுமையற்ற ஒன்றும் உலகிற்கு மகிழ்ச்சியும் நன்மையையும் கொண்டுவரக்கூடும்.